நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 6. இத ஆங்கில வெர்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 7 காணப்படும். அந்த வசனமானது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ரத்தின சுருக்கமா கொடுக்கப்பட்டிருக்க இந்த வசனம் மிகவும் ஆழமான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை நம்ம தரிசித்து நடக்கிறதுல இல்ல. தரிசித்துனா என்ன? கண்களால பார்க்கக்கூடியவைகள். கண்களால பார்க்கக்கூடியவர்களை நம்பி நம்ம நடக்கிறத காட்டிலும் எல்லாவற்றையுமே விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்தபடி நாம நிதானிச்சு பார்த்தோம்னா நம்ம தரிசிக்கிற காரியங்களை காட்டிலும் எல்லாவற்றையுமே விசுவாசத்திலே உணர்கிறவர்களாக இருக்கிறோம். நாம தேவனை பார்த்ததில்ல, ஆனா அவர் இருக்காருன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம் இல்லையா? தோமா கிட்ட கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி தேவனை காணாத போதும் நாம விசுவாசிக்கிறோம். அடுத்தபடியா தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறினதுக்கு அப்புறமா தான் தேவனை விசுவாசிப்போம்னா அது உண்மையான விசுவாசம் இல்லை இல்லையா? அதை காணாத போதும் அவர் நமக்கு அதை செய்து முடிப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். அடுத்தபடியா நமக்குள்ளார இருக்கிற உள்ளார்ந்த மனிதன் புதுப்பிக்கப்படுறத நம்ம கண்களால பார்க்கிறோமா? காணாத போதும் நம்ம விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். அந்தபடி அதுவும் விசுவாசத்தின் மூலமாகவே இருக்கு. அடுத்தபடியா ஆண்டவர் நமக்காக செய்து வைத்த ஆயத்தங்களையும் நம்ம கண்களால பார்த்ததில்ல. நாம இந்த வசனத்திற்கு முன்பாக இருக்கிற பகுதிகளை எடுத்துட்டோம்னா கூட இந்த அதிகாரத்துடைய முதல் வசனத்திலே என்ன சொல்லியிருக்குன்னா, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்படி பரலோகத்துல நமக்கான குடியிருப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்ததில்ல, ஆனாலும் அதை விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கோம். இதே நமக்கு 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனமும் காண்பிக்குது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அந்தபடி நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு, அதாவது நம்ம தரிசனமா கூட ஒரு விஷயத்தை காண முடியாத அளவுக்கு தேவன் நமக்கு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை எதுவுமே நம்ம பார்த்து விசுவாசிக்கல, அதை பார்க்காம விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும். இந்தபடி தேவனை பற்றி கொள்ளும் விசுவாசத்தில் தான் நாம பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு எபேசியர் 1 அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டபடி திருவசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியானவரால் அவருக்குள் முத்திரை போடப்படுகிறோம் இல்லையா? அந்தபடி நாம பெற்றுக்கொள்கிற பரிசுத்த ஆவியானவரையும் நாம பார்த்து விசுவாசிக்கல. இப்படி இவை எல்லாவற்றையும் நாம பார்க்காத போதும் விசுவாசத்துல வேறுபற்றினவர்களாக இருப்பதே கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கு. ஏன்னா இந்த விசுவாசமானது என்னன்னு சொல்லிட்டு எபிரேயர் 11வது அதிகாரம் 1 வசனம் நம்மளுக்கு காண்பிக்குது இல்லையா? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அப்படி நாம காணாத பரலோகத்தை நாம பெற்றுக்கொள்வோங்கிற விசுவாசத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதே எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்துல, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். விசுவாச பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறவங்க கூட எல்லாவற்றையும் பார்த்துட்டு அதற்கப்புறமா தேவனை விசுவாசிக்கல. இதையெல்லாம் காணாத போதும் இந்த பூமியில அடையாத போதும் அவங்க அந்த விசுவாசத்தை காத்து கொண்டவர்களா இருக்காங்க. அப்படியான வாழ்க்கையை நாம வாழ்கிறோமா? நாம நிதானிச்சு பார்க்க வேணும். தேவன் நமக்கு வாக்கு பண்ண எல்லாவற்றையுமே நாம பார்க்காத போதும் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசமுமே நம்மை நடத்துகிறதாக இருக்கு. ஏன்னா காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனம் நமக்கு சொல்லுது. அந்தபடி நாம காண்கிற இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, நம்ம காணாத பரலோகமே என்றென்றைக்கும் நித்தியமாக நிலைத்திருக்கக்கூடியது. அதை நாம அடைவதற்காகவே ஆவியினால நடத்தப்படுகிறோம். நாம பிரதானமா பார்த்த இந்த வசனத்திற்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்க 5வது வசனத்துல கூட இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அப்படி ஆவினால எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கவே நம்மளால முடியும். அதை கண்களால பார்க்க முடியாது. அப்படி பார்க்கலனாலும்
இருந்தாலும் தேவன் நமக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறவர்கள் எல்லாமே நித்திய காலமாய் இருக்கிறவர்களாக இருக்கு. இதை நாம் அறிந்து கொண்டு நம்ம காணக்கூடிய காரியங்கள்ல நம்பிக்கை வைக்காம காணப்படாத தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காரியங்களையும் விசுவாசித்து அவருடைய வழிகளில் நடக்கும் போது நாம அந்த தேவ சாயலை உறுதியாய் தரித்து கொள்வோங்கிறத தேவன் இந்த வார்த்தைகள் மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் எதையும் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகளாய், அப்பா, உம்மில் வேர்பற்றினவர்களாய், நீர் எங்களுக்கு நித்தியமானவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது நாங்கள் எங்கள் கண்களினால் காணாத போதும் நீர் அதை எங்களுக்கு தருவீர்ங்கிற விசுவாசத்தோடு இந்த பூமிக்குரிய கூடாரத்துல நாங்க செய்ய வேண்டியவைகளை சரியாக செய்து முடித்து தேவன் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு நடக்கிறதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க ராஜா. ஆம் தகப்பனே, அதற்காகவே ஆவி என்னும் அச்சாரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அந்த ஆவியானவரின் துணை கொண்டு எல்லாவற்றையும் நாங்கள் ஆவியினால் நிதானித்து பார்த்து, அப்பா, உம்மில் வேர்பற்றின பிள்ளைகளாய், உம்மையே பின்தொடர்கிற பிள்ளைகளாய், உம்முடைய சாயலை தரித்து கொண்டவர்களாய் மாற தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.